ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் மண்டே வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸோ எல்லாருக்குமே பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதில் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஸோ பிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் PH3256. ஸோ யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎஸ்பிஎஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஏஐஎம்எல் சிசிஇ ஓகேவா, அவங்க எல்லாருக்குமே வந்து பிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க்ஸை பத்தி தான் இப்போ நம்ம படிக்க போறோம் நம்ம. ஸோ என்னென்னலாம் இருக்குது இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது, எத்தனை கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா நடுநடுவில் நான் வந்து ரொம்ப ஹிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ ஒரு கேள்வி வந்து எப்படி எல்லாம் கேட்கறாங்க, இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிண்ட்ஸ் எல்லாம் நான் ரிவீல் பண்ணுவேன் நான். அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ள வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 16 மார்க்ஸ் இருக்குது, அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 5th யூனிட் நானோ டிவைசஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இந்த யூனிட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம. ஸோ இதுதான் உங்களோட சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், புதுசாக இருக்கும், பட் ஆனால் அதெல்லாம் கஷ்டமே படாதீங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் மேனராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த யூனிட்ல நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் படிக்கணும், கன்ஃபைன்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர். கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா இந்த வார்த்தை இருக்கணும். ஸோ ரிடியூசிங் தர் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், ஓகேவா. ரிடக்ஷன் ஆர் ரிடியூசிங் த டைரக்ஷன்ஸ், இது இந்த வார்த்தை இருந்தால் தான், கீவேர்ட்ஸ் இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. வெல்ஸ், ஒயர் அண்ட் டாட்ஸ். வெல்ஸ் அப்படின்ற போது ஒரு டைரக்ஷன், ஒயர்ன்ற போது ரிடியூசிங் 2 டைரக்ஷன், டாட்ஸ்ன்ற போது 3 டைரக்ஷனுமே நீங்க ரிடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர்னு பேசும்போது வேல்யூஸ் நம்பர்ஸ்ல நீங்க சொல்லணும் எப்படி அது குவாண்டம் டாட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. 10⁻⁹ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, புரியுதுங்களா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு வச்சீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. நாங்க நிறைய பேப்பரை பார்த்த வரைக்கும் ஸோ இந்த கேள்வி வந்தாலே எல்லாருமே இந்த கேள்வி அழகா டயக்ராம் எல்லாம் வரைஞ்சி 16க்கு 15 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஓகேவா. ஏன்னா ஒவ்வொரு வெல்லுக்கு கீழே ஒரு 4 லைனு, ஒயருக்கு கீழே ஒரு 4 லைன், டாட்டுக்கு கீழே 4 லைன் எழுதினாலே போதும், ஓகேவா. 16க்கு 16 வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அடுத்தது என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க் செட், SET, சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர், ஓகேவா. ஸோ இதுதான் நீங்க படிக்கணும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டனலிங் ஃபினாமினான்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க, அதனால அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க சார், இதுக்கு அடுத்தது என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலும் பிளாக்கெட் அண்ட் பிளாக் ஸ்பியர் அண்ட் C0 கேட், இது எல்லாமே ஒரே கேள்வியிலே கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த கேள்வியை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூனிட்ல இருக்கிறதே இந்த 3 கேள்வி தான், ஓகேவா. ஸோ இந்த 3 படிச்சு வச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கொஷினை அட்டன் பண்ணிட்டு 16க்கு 16 வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இப்போ வாங்க, இது சொன்னதுக்கு எல்லாமே நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் குவாண்டம் வெல், குவாண்டம் வயர் அண்ட் குவாண்டம் டாட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு என்ன, டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் குவாண்டம் வெல், குவாண்டம் வயர் அண்ட் குவாண்டம் டாட் இருக்குது. என்ன சார் ஒரே கேள்வி ரிப்பீட்டடாக போட்டிருக்கீங்கன்னா, இல்லை நல்ல கேள்வி உத்து பாருங்க. டாட் இங்கே கீழே வந்திருக்குது, டாட் அங்கே பக்கத்துலேயே இருக்குது. இங்கே 16 இருக்குது, அங்கே 16 இல்லை, ஓகேவா. ஸோ இதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸு, பட் 2 வருஷம் அதையே கேட்டிருக்கிறாங்க. சரிங்க சார், கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் இன் டீடைல்ஸ் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் நானோ மெட்டீரியல்ஸ், ஓகேவா. கன்ஃபைன்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சொன்ன கேள்வி வந்துருச்சு, மேலேயும் வந்துருச்சு கீழேயும் வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட்டும் பாருங்க, டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் குவாண்டம் வெல், குவாண்டம் வயர் அண்ட் குவாண்டம் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்குதுங்க. அகைன் கீழே வந்தீங்க அப்படின்னா வாட் இஸ் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் ஹவு குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் நானோ மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. இந்த இடத்துல ஹவு கிளாசிஃபைடு அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் ரிடியூசிங் சைஸ் ஆஸ் வெல் அஸ் த நம்பர்ஸ், ஓகேவா. இந்த நம்பருக்குள்ள இருந்துச்சுன்னா இது குவாண்டம் டாட், இந்த நம்பருக்குள்ள
இருந்துச்சுன்னா இது குவாண்டம் ஒயர், இது குவாண்டம் வில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளாசிஃபை பண்ணியே ஆகணும், மென்ஷன் பண்ணணும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணா, வாட் ஆர் த கண்டிஷன் ஃபார் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் டு அக்கர்ஸ். ஸோ இந்த இடத்துலயும் கண்டிஷன் தான் கேட்குறாங்க. கண்டிஷன்றது அதே நம்பர்ஸ் தான், 10⁻⁹ இல்ல ரெடியூசிங், ஒரு டைரக்ஷன் ரெடியூஸ் பண்ணா வெல் வந்துடும், 2 டைரக்ஷன் பண்ணா ஒயர் வந்துடும், 3 டைரக்ஷனுமே நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா டாட் வந்துடும். இதுதான் கண்டிஷன்ஸ், மற்றபடி வேற எதுவுமே இல்லை கன்ஃபைன்மெண்ட்டுக்கு. அதுக்கு கீழே என்ன 8 மார்க் கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸோ டிஸ்கஸ் இன் டீடைல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாமே ஒரே கேள்வியா கேட்டுட்டாங்க 16. இந்த கேள்வியை பாருங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி 2 8 கேட்டிருக்காங்க. அப்போவாது நீங்க மார்க் கம்மியா எடுப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு போல தெரியுது. அதனால அதையும் 2 8 கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால எப்படி கேட்டாலுமே அதே குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் தான் எழுதணும், அதே குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எழுதணும். பட் அந்த வார்த்தை சொல்லும்போது அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பிளாக் பென்னோ பென்சிலையோ நீங்க காமிக்கணும், அவ்வளவுதான். சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா C0 கேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கூலும் பிளாக்கேட் எஃபெக்ட் இன் நானோ மெட்டீரியல்ஸ் கேட்டிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டனல் டயோட்ஸ் அண்ட் நார்மல் டயோட்ஸ், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா அண்ட் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஷன்ஸ் வித் நெசசரி டயக்ராம்ஸ். நான் சொன்னல ஃபினாமினா, டனலிங் ஃபினாமினா, அதான் எலக்ட்ரான் ஃபினாமினா. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி ஒரு 4 வார்த்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் SET சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர்ஸ் டயக்ராமோட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அகைன் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் இன் வெல் ஒயர் டாட்ஸ், அதே ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர்ஸ், அப்படி 8 மார்க் கேட்டிருக்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதுவும் 8 மார்க், இதுவும் 8 மார்க்னா ரொம்ப கஷ்டங்க. சரி, ஓகே. அடுத்து கீழே என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஏதோ பெரிய கேள்வியா இருக்குது, அப்போ இது ஏதோ புதுசு நீங்க நினைப்பீங்க. அதான் இல்ல, படிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும். டிசைன் எ டிரான்சிஸ்டர் in which the current flows from source to drain due to movement of only one electron at a time. Explain the conditions necessary for the single electron phenomena and the working of single electron transistor. அவ்வளவுதாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளைன் த கண்டிஷன்ல இருந்தே கேள்வி கேட்டிருக்கலாம். அதுக்கு ஏன் முன்னாடி இப்படி சோர்ஸ்ல இருந்து ட்ரைனுக்கு மூவ்மெண்ட் ஆகுது, ஒரே ஒரு எலக்ட்ரான் அட் எ டைம்ல தான் மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுக்க தேவையில்லை. இது உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக. கேள்வி பெருசா இருந்தா இது ஏதோ பெரிய கேள்வி, அதனால அதை அப்படியே நீங்க அட்டன் பண்ணாம போயிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. ஓகேவா? பட் இதுக்கு நீங்க ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் தான். ஓகேவா? ஸோ மேல இருக்கிறதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி, ஓகே, என்னோட கர்சர் பாருங்க, இந்த கேள்வி எப்படி எழுதுறீங்களோ அதே தான் இப்படி இதையும் எழுதணும், இதை எப்படி எழுதுறீங்களோ அதே தான் அந்த கேள்வியும் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆன்சரை வச்சு எப்படி ட்விஸ்ட் பண்ணிலாம் கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் பிசிக்ஸ்ல தான் நடக்குது இதெல்லாம். சரி, அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் குவாண்டம் சிஸ்டம் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஓகேவா? அதுக்கப்புறம் த அட்வான்டேஜ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஓவர் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்ஸ், இது எல்லாமே. ஓகேவா? அப்புறம் ரைட் டீடைல் நோட் அண்ட் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ், இது ஆல்ரெடி நம்ம படிச்சோம், எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதாங்க இந்த கேள்வி. ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த 3 கேள்வியுமே உங்களுக்கு உள்ள வந்துருச்சு கொஸ்டின் பேப்பர்ல. இந்த 3 கேள்வி நீங்க படிச்சாலே போதும், ஒரு கேள்வி கம்பல்சரியா நீங்க அட்டன் பண்ணிடலாம் நீங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ யாராருக்கெல்லாம் கம்மிங் மண்டே பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குதோ, உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராருக்கெல்லாம் இருக்குதோ, வீடியோ பார்க்குறவங்க அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் நான் சொன்ன டிப்ஸ் மாதிரி இந்த கேள்வி இப்படியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு இருக்குது. அதனால அதெல்லாம் அவங்க தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு 16க்கு 16 வாங்கிட்டு பிசிக்ஸில் வந்து O கிரேடே வாங்குவாங்க அவங்க. ஓகே, மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃபார் அப்கமிங் பிசிக்ஸ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல்.